நன்னிலம் வட்டம் பூந்தோட்டம் என்று அழைக்கக்கூடிய அழகிய திருநகரிலே முக்தீஸ்வரர் ஆலயத்திலே ஆதிவிநாயக பெருமானாக மகாகணபதியாகப்பட்டவர் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய ஆதிவிநாயக பெருமான் நரரூபத்தில் இருக்கக்கூடியவர். நரம் என்றால் மனித ரூபம். அதாவது நம்ம எல்லா இடத்துலையுமே விநாயக பெருமான யானை முகத்தோட பார்த்திருப்போம். ஆனா இங்க பாலகணபதி என்று அழைக்கக்கூடிய 16 விநாயக மூர்த்தங்களில் மூலமூர்த்தமாக விளங்கக்கூடியவர் பாலகணபதி. அந்த பாலகணபதி அப்படிங்கிறது குழந்தை ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை எப்படி இருக்குமோ அதே ரூபத்துல இங்க சுவாமி அனுகிரகம் பண்றார். அவர்தான் ஆதி விநாயக பெருமான். அம்பாள் சரீரத்திலிருந்து மஞ்சளை பிடிச்சி வச்சு பூஜை பண்றா. அந்த மஞ்சள் பிடிச்சி பூஜை பண்ணி அந்த இதுல இருந்து வடிவத்திலிருந்து வந்தவர் தான் அந்த விநாயக பெருமான். விநாயக பெருமான் காவலுக்கு நிற்கும் போது, அம்பாளுக்கு பார்வதி தேவி காவலுக்கு நிற்கும் போது பரமேஸ்வரன் வரும்போது தடுக்கிறார். எல்லாருக்கும் அந்த கதை தெரிஞ்சிருக்கும். தடுத்தாற் கொள்ளும் போது யார் இந்த பிள்ளை யார் அப்படின்னு கேட்கிறார். அதனாலதான் நம்ம இன்னைக்குமே பிள்ளையார்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப விநாயக பெருமான் அந்த ரூபத்துல இருந்த முதல் அவதரித்த ஸ்தலம் இந்த கஷேத்திரத்துலதான். அதனாலதான் ஆதி விநாயகர் அப்படின்னு பெயர். தட்சிணாமூர்த்தி மாதிரி இருப்பார். கையில ஆனந்த முத்திரை வச்சிருப்பார். கை ஊரு ஹஸ்தம் அப்படின்னு தொடையில வச்சுட்டு இருப்பார். இந்த கைய பின்னாடி பாசம் அங்குசம் அப்படின்னு 2 கை இருக்கும். மொத்தம் சதுர்புஜ கணபதி. முதல்ல ஆதி அப்படின்னா என்னன்னா முதல் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆதி அப்படின்னா முதல்ல தோன்றிய விநாயகர் பெருமான் ஆதி விநாயகர் அப்படின்னு பேரு. ஆதி விநாயக பெருமானுக்கு சங்கடஹர சதுர்த்தி, சுக்லபக்ஷ சதுர்த்தி மற்றும் வருடாந்திர விநாயக சதுர்த்தி வழிபாடுகள் எல்லாம் வெகு விமர்சையான முறையிலே நடைபெறும்.